அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீ சொன்ன ஓகே ஒத்துக்கிறேன். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பீஸா படத்துல வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தது. அப்ப இந்த அளவுக்கு அவங்களாவே எதிர்பார்க்கறாங்கன்னா அப்ப பயங்கர கெமிஸ்ட்ரி கொடுப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்ப கண்டிப்பா போயிட்டு ஃபேமிலியோட உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்க முடியாது நான் நம்புறேன். ஓகே, அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்பி ஜெகநாதன் இருக்கார் தெரியுமா? ஆமா, புறம்போக்கு படம். என்ன கூட திட்டினீங்க, எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பாரு. வெரி குட் கேர்ள் ஆயிட்டு இப்ப வர வர உன்னை திட்டினது வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் திட்டதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அவ்வளவு சந்தோஷம். எனக்கு தெரியல, அழகா இருந்துச்சு உன்னை நான் திட்டும் போது உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாம கேள இதே மாதிரிதான் ஒருத்தர் இன்சல்ட் ஆயிட்டு இருக்காரு. என்னன்னா எஸ்பி ஜெகநாதன் படத்துல வந்து புறம்போக்குல வந்து நம்ம ஆர்யா, அப்புறம் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் கார்த்திகா வந்து ஹீரோயின் ரோல் பண்றாங்க. மூணாவதா ஒரு ஹீரோ பண்ணாங்க, யாரு? ஷாம். சோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரா டைரக்டர் வந்துட்டு ஷாமுக்கு கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷாம் ரியலி ஒரு பெஸ்ட் ஹீரோன்னு கூட சொல்லலாம். டேலண்டட் உள்ள ஹீரோ. டேலண்டட் உள்ள பர்சன்ஸ்லாம் லேட்டா தான் கிளிக் ஆகுவாங்கன்றது வந்து ஒரு வாஸ்தவான பேச்சு. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் கூட அதே மாதிரி தானே, முதல்ல அவர் டேலண்டட் பர்சன், அதுக்கப்புறம் ஒரு லாங் ஹிட் கொடுத்தாரு. சோ அதே மாதிரி தான் ஷாமும். சோ இப்போ வந்து 6 கேண்டில்ஸ்க்கு அடுத்தது இந்த படம் வந்து பண்றாரு. சோ இவர் நல்ல ஒர்க் பண்றதுனால டைரக்டர் வந்து இவருக்கு நிறைய ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுனால நம்ம விஜய் சேதுபதி காண்டாயிட்டாராம். கம்மியா பண்ணிட்டாரு இவரோட ஷார்ட்ஸ்லாம், கம்மி பண்ணிட்டாரு. வரதே இல்லையாமா, ஷூட்டே வரலையா. வாப்பா உனக்கு ஒரு ஷூட் இருக்கு பண்ணா இல்ல முடியாது, நான் வேற இதுல கமிட்டட் ஆயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. ஏன்னா வந்து அவர் வந்து பீக்ல கொஞ்சம் இருக்கிறாரு. என்ன கோவம் வரவங்கள விடனால அதே மாதிரி டென்ஷன் வரல. வரவங்களும் வந்து வரணும் அவங்கள ஃபீல்டுக்கு. தானே வந்து வாழணும்னா முடியாது. 4 பேருக்கு விட்டு கொடுத்தாதான் வாழ முடியும். எல்லாம் உன்னோட மனப்பான்மை இருக்காது விஷா. எக்ஸாக்ட்லி. சோ அதனால நம்ம விட்டு கொடுத்து வாழறது தப்பு இல்லப்பா. சோ அதனால நமக்கு வந்து நம்ம இந்த ஒரு படம் விட்டு கொடுத்தா நமக்கு ஒரு 1000 படம் வரும், ஒரு நல்ல படம் வரணும். சோ அதனால நம்ம விஜய் சேதுபதி நம்ம கேட்டுக்கொள்ளலாம். அதனால வந்து ஃபீல் ஆகாம வந்து அழகா படத்தை முடிச்சு கொடுங்க. ஜெகநாத் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்.